This healing and this ministry இந்த ஊழியமும் அன்பானவர்களே இந்த மருந்தும் ஒரே இடத்துல வரும் என்றால் இந்த தெய்வன் இடத்துல தான். We will cross Jordan and we will go into the promised land. Amen. Judges 6:1-3. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கிக் கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, Now we are studying the life of Gideon actually. நாம் கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we started doing that last week. கடந்த வாரத்துல இதை நாம் செய்ய ஆரம்பித்திருந்தோம். And I was stuck with this issue about Christians and suffering. ஆனாலும் கூட கிறிஸ்தவர்களுடைய பாடுகளை குறித்து நாம் அப்படியே நம்மளுடைய தியானம் அதில் நின்று விட்டது. We saw that in the first verse when we read that God gave Israel over to the Midianites to be crushed. இங்கே நாம் கடந்த வாரத்தில் வாசித்த பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானவருடைய கைகளிலே அவர்கள் உபத்திரவப்படும்படியாக ஒப்புக் கொடுத்தார் என்று வாசித்தோம். So the question comes, why does suffering comes to us? கேள்வி என்னவென்றால் ஏன் நமக்கு பாடுகள் அல்லது உபத்திரவங்கள் வருகிறது? Sometimes it's because of our sin that God hands us over into the hands of the enemy. சில வேளைகளில் நம்முடைய பாவங்களின் காரணமாகவே ஆண்டவர் நம்மை விரோதிகளின் கைகளிலே நம்மை ஒப்புக்கொடுக்கிறார். Now I want to just touch this topic today. Let's just divert a bit and discuss maybe we'll discuss Gideon and the Midianites next week. இதை குறித்து நாம் கொஞ்சம் பார்த்து விட்ட பிறகு தொடர்ந்து மீதியானவர்களுடைய காரியங்களை குறித்து கிதியோனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். Let's go back to the first verse again. முதல் வசனத்துக்காக மீண்டும் செல்லுவோம். The Bible says the Lord gave the Israelites over to the Midianites. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவருடைய கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். Now the impression given is it was the Lord who caused the suffering of the Midianites. இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் காணப்படுகிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் தாமே தம்முடைய ஜனங்களை மீதியானர் கையிலே உபத்திரவப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். So if you after reading verse 1 if you conclude it was the Lord who was the cause of all this suffering. If you decide like that, if you come to a conclusion like that, then I want to tell you
that you have interpreted the Bible correctly. அப்படி நீங்கள் அந்த முதல் வசனத்தை வாசித்த பொழுது நீங்கள் ஐயோ ஆண்டவர் தமது இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவருடைய கைகளிலே உபத்திரவப்படும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டாரே, இதற்கு காரணம் ஆண்டவர் தான் என்று நீங்கள் அதை மொழிபெயர்த்தால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் சரியாக மொழிபெயர்த்திருக்கிறீர்கள். Now this is what I want to share with you this evening. இதைத்தான் இந்த மாலை வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். What does the Bible teach us about Christian and his pain and suffering and trial? வேதாகமம் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? Now the Christian suffering and the non-believer suffering are two different things, you know. கிறிஸ்துவனுடைய பாடுகளும் கிறிஸ்து அல்லாதவர்களுடைய பாடுகளும் இரண்டு வித்தியாசமான காரியங்கள். When the Christian goes through severe trial or any form of trial for that matter, கிறிஸ்துவர்கள் ஒரு காரியத்தின் நிமித்தமாக பயங்கரமாக சோதிக்கப்பட்டு அல்லது வாதிக்கப்படுகிறார்கள், he always remembers that God is in control. அவன் எப்பொழுதும் உணர்கிற ஒரு காரியம் என்ன, நம்புகிற காரியம் என்னவென்றால் தேவன் எல்லாவற்றுக்கும் காவலராக இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்கிறார். He always remembers, or at least this is what the Bible teaches, that the suffering of the Christian happens within the hands of God. இதைத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை என்னவென்றால் அவர்களுக்கு வருகிற பாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய கையின் அடைக்கலத்திற்குள்ளாக இருக்கிறது. There is no such thing as your suffering going out of control. தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி போகிற கஷ்டம் துன்பங்கள் எதுவும் இல்லை என்று நாம் everything happens because he gave permission or he gave over. நடக்கிற எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் தேவன் அனுமதித்தபடியினாலே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் நடக்கிறது. And because we believe that the Lord who allows suffering is also the Lord of love, we know that the purpose will always be for good. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது நம்மை பாடுகளுக்குள்ளாக அனுமதித்த அதே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அவர் தாமே நம்மை பாடுகளுக்குள் அனுமதிக்கிறார். So the God of love who allows us to experience pain always does it for a particular reason. You and I are aware of that. That's what the Bible teaches. எனவே நாம் அறிந்திருக்கிறதை போலவும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை போலவும் அன்பான தேவனானவர் நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை சில பாடுகளுக்குள்ளாக அவர் அனுமதிக்கிறார். A non-believer when he goes through pain, he panics. ஆனால் கிறிஸ்து அல்லாத ஒரு மனுஷன் பாடுகளுக்கு போகும் பொழுது அதை குறித்து மிகவும் அப்படியே திகைத்து போகிறார். Because we do not know where this is going to lead or end. ஏனென்றால் அவர்களுக்கு புரியாத ஒரு காரியம் இது எங்கே போக போகிறது, எப்படி முடிய போகிறது என்று அறியாமல் இருப்பார்கள். They don't even have hope. Because everything goes haywire, out of control. அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் எல்லாமே கைவிட்டு போன நிலையில் அவர்கள் தவிக்கிறார்கள். The Christian knows. ஆனால் கிறிஸ்துவர்கள் அறிந்திருக்கிறார்கள். All this pain that he or she goes through, ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ கடந்து போகிற ஒரு துன்பமோ பாடுகளும் 24 hours it is watched over by the Lord Jesus Christ. அவர்கள் கடந்து போகிற எல்லா பாடுகளும் 24 நேரமும் ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். He makes sure that what happens to you is only what he has permitted. அவர் பார்க்கும் பொழுது அவர் எதை அனுமதித்தாரோ அந்த பாடுகள் மட்டுமே உங்களுக்கு வரும்படியாக அவர் எப்பொழுதும் விழிப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார். He makes sure that when you are going through pain, his hand also sustains you, and on the other hand he gives you revelation over revelation of what is happening to you. நீங்கள் பாடுகளுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாங்குகிற கரமானது உங்களுடைய கிருபையானது எப்பொழுதும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கும். அதே வேளையிலே அந்த பாடுகளை குறித்து தான வெளிப்பாடுகளை கர்த்தர் அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே இருப்பார். It's not like he puts you into the fire and walks off, you know. அவர் உங்களை அப்படியே சும்மா ஒரு நெருப்புல போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு அப்படி நடந்து போகிற தேவன் அல்ல. He is always there to cover you. அவர் எப்பொழுதும் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். You may feel the heat. நீங்கள் ஒருவேளை அந்த வெப்பத்தினுடைய உஷ்ணத்தை உணர முடியும். But always understand that the Lord went through the cross telling you or testifying that he has gone through greater pain. ஆனாலும் பாடுகளை கடந்து சென்ற இயேசு கிறிஸ்து நமக்கு சாட்சியாக எல்லா பாடுகளையும் சகித்து முடித்தவராக இருக்கிறார். Why I shared this is because I don't want you in any way at any point of time give the devil the credit. நான் இதை ஏன் உங்களுக்கு மிகவும் சொல்லுகிறேன் என்றால் எந்த ஒரு தருணத்திலும் சூழ்நிலையிலும் நாம் பிசாசுக்கு அவனுக்கு நாம் மகிமை கொடுக்க கூடாது என்று சொல்லும்படியாக சொல்லுகிறேன். You see when some kind of a problem or a trial hits a Christian, devil always there's a tendency of people to say, oh, the devil hit me, no.
என்றால் பாடுகள் வரும்பொழுது பிரச்சனை திடீரென்று வந்து விட்டால் நமக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. நாம் உடனே சொல்லும், ஐயோ பிசாசு நம்மளை சோதிச்சுட்டான் என்று சொல்லி நம்ம அப்படியாக அவனுக்கு மகிமை கொடுக்கிறோம். And then there is a tendency to think somebody charmed you and therefore you become paityo. அதே நேரத்தில் கூட நாம் சொல்லுவோம், யாரோ உனக்கு பில்லி சூனிய மந்திரம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிற வாய்ப்பும் உண்டு. No, every time we declare that or confess that, we are simply diminishing the power of God. நாம் அநேக வேளைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நாம் ஆண்டவருடைய வல்லமையை நாம் அப்படியே மட்டுப்படுத்தி விடுகிறோம். See, we are trying to say that the devil can overcome the Lord who is our shepherd and still back you. நாம் அப்படி சொல்லுகிறதுனால நாம் எதை நாம் காட்டுகிறோம் என்றால், நமக்கு மேய்ப்பனா இருந்து பாதுகாக்கிற ஆண்டவரையும் மிஞ்சி பிசாசு நம்மை சோதிக்க அவனுக்கு வல்லமை உண்டு என்று நாம் should never do that. நாம் அதை செய்யக்கூடாது. Compared to the Lord, the devil is like a fly. ஆண்டவருடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிசாசானவன் ஒரு சின்ன ஒரு பூச்சியை போல இருக்கிறார். There is no fight between both of them, you know. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த ஒரு சண்டையும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. The devil cannot say, you know, I saw one poster somewhere as if the Lord is wrestling with the devil. You know, have you seen that? The devil, looks black and ugly and, and wants to wrestle with the Lord. God, Jesus Christ wrestling. I'm wrestling. நான் ஒரு படத்தை பார்த்தேன். அதாவது அந்த படத்துல பிசாசுடைய உருவத்தை பயங்கரமா வரைஞ்சு அவன் ஆண்டவரோடு கடவுளோடு கை மல்யுத்தம் செய்கிற மாதிரி ஒரு படத்தை வரைந்திருந்ததை பார்த்தேன். 100% wrong theologically. அது 100% தப்பான உபதேசமாக இருக்கிறது. How can you put the devil arm wrestling with Jesus Christ? You don't arm wrestle with the fly. எப்படி நாம எப்படி ஒரு பிசாசை ஆண்டவரோடு ஒப்பிட்டு அவன் சண்டை செய்கிறான் என்று நாம அதை குறிப்பிட முடியும். So I want you to understand this. If you are going through any form of trial or any kind of a pain, எனவே இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சோதனையோ பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். The Lord is in total control. தேவன் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாளராக இருக்கிறார். It was his sovereign power that allowed it. அவர் தாமே சர்வ அதிகாரியாக இருந்து அதை அனுமதித்திருக்கிறார். Every single moment you are watched over by this loving God. ஒவ்வொரு வினாடி பொழுதிலும் இந்த அன்பான தேவனால் நீங்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். The problem will never break you. The Bible promises us that. வேதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால் பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது. Something beautiful is going to come because of that problem. அந்த பிரச்சனையின் மத்தியிலே பிரச்சனையின் காரணத்தினாலே ஒரு அழகான காரியம் உங்களுக்கு சம்பவிக்க போகிறது. Look at the text that we are discussing. நாம தியானிக்கின்ற இந்த பக்கத்தை பாருங்கள். We all know about Gideon. கிதியோனை குறித்து நமக்கு எல்லாம் தெரியும். Gideon is a source of encouragement for generations over generation. தலைமுறைக்கு அடுத்து கிதியோனுடைய கதை அவனை பலப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறது. He was a very weak man in every area of life. கிதியோனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு சோர்ந்து போன ஒரு மனுஷன், பலன் இல்லாத ஒரு மனுஷனாக காணப்பட்டார். But the Bible says God used Gideon to destroy the Midianites who numbered like the sand in the seashore. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் கிதியோனை பயன்படுத்தி கடற்கரை மணலை விட அதிகமாய் காணப்பட்ட மீதியானர்களை அழிக்கும்படியாக இந்த பலவீனமான கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தினார். You and I will not be reading about 2-3 chapters about Gideon if not for these Midianites. இந்த கிதியோனை குறித்து நாம் 2-3 பக்கங்களில் படித்து முடிக்க முடியாது. You know, this chapter tells me, like Gideon's story tells me, with 300 soldiers you can destroy a big army. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட என்னவென்றால் கிதியோனை போல ஒரு 300 பேரை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ராணுவத்தை அழிக்க முடியும். That doesn't it bring an encouragement message? அதை கேட்கும் பொழுது இந்த செய்தி உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வரவில்லை. We all Indian fellows, Tamil fellows, you know. நாம் எல்லாரும் தமிழர்களா இருக்கிறோம். And we are going into a big project. நாம் ஒரு பெரிய ஒரு திட்டத்திற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். Exactly like Gideon facing the Midianites. இது அப்படியே பார்க்கும் பொழுது கிதியோன் ஒரு பெரிய ராணுவத்தை எதிர்நோக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Small in number and low in finance. நாம் சிறிய கூட்டமாக இருக்கிறோம், பணத்தில மிகவும் மெலிந்தவர்களாக இருக்கிறோம். If he can use Gideon, then he can use us. ஆண்டவர் கிதியோனை பயன்படுத்த முடியும் என்றால் நம்மளையும் பயன்படுத்துவார். You see,
This is what comes out from a period of pain and suffering. இதுதான் இப்படிப்பட்ட கஷ்டத்திலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இருந்து வெளிப்படுகிற காரியங்கள். Nothing can destroy the child of God. ஆண்டவருடைய பிள்ளையை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. The Israelites sinned. Yes, I agree. நான் ஒற்றுக்கொள்கிறேன். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். Gideon was a man without faith. I agree. நான் ஒற்றுக்கொள்கிறேன். கிதியோன் ஒரு விசுவாசம் இல்லாத மனுஷனாக இருந்தார். Finally Gideon made Israel to sin. I agree. கடைசியில் கிதியோன் மூலமாக இஸ்ரவேலர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். ஒத்துக்கொள்கிறேன். But look at what the Bible teaches. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? From the beginning to end he tells us, I am the God and I am the Lord and I can use the minimum to destroy the maximum. ஆனால் வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவனாகிய கர்த்தர், சிறியதை பயன்படுத்தி பெரியதை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். This is an encouragement for you and me who live in Malaysia. மலேசியாவில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு உற்சாகமான வார்த்தை. Everywhere we are a minority. எந்த இடத்தில் பார்த்தாலும் நாம் ஒரு சிறு கூட்டமாக தான் காணப்படுகிறோம். We have a fantastic God. ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு தேவன், பிரபலமான தேவன் இருக்கிறார். Cannot lose. நாம் இழந்து போக முடியாத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். And because we have a God who does not lose, we become a people who will never lose. நமக்கு தோற்று போக முடியாத ஒரு தேவன் இருக்கிறபடியாலே நாமும் தோற்று போக மாட்டோம். Whatever your pain and suffering you are going through, நீங்கள் கடந்து போகிற எந்த விதமான பாடுகளோ அல்லது கஷ்டங்களாக இருந்தாலும், remember this. இதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Something beautiful is going to come out of it. காரியம் இதன் மூலம் இருந்து வெளியாக போகிறது. Something wonderful is going to happen. ஏதோ ஒரு பிரமாதமான காரியம் நடக்க போகிறது. If the Lord is refining me, sending me through fire, ஆண்டவர் என்னை அக்கினிக்குள்ளாக புடமிட்டு என்னை நடத்துகிறார் என்றால், then he is not happy with me because I am silver, bronze or brass. காரணம் நான் வெறும் வெள்ளியும் அல்லது வெண்கலமுமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு விருப்பமில்லை. He is sending me through fire. அவர் என்னை அக்கினிக்குள்ளாக அனுப்புகிறார். Because he wants me to be gold. ஏனென்றால் நான் தங்கமாக வெளியாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The Israelites were sent through fire. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக அக்கினிக்குள்ளாக நடத்தப்பட்டார்கள். Only for 7 years. 7 வருடங்களுக்குள்ளாக. But for generations we are reading about the gold that came out of that episode. ஆனாலும் இந்த காரியத்தின் மூலமாகவே சந்ததிகளுக்கு அடுத்து நாம் இன்னமாக இந்த காரியத்தை குறித்து நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். Now I don't have much time to go through everything, but I want to share with you that why sometimes problem comes to Christians. நாம் சில வேளைகளிலே கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பாடுகள் அல்லது பிரச்சனைகள் வருகிறது? There are about 25 reasons, you know. ஏறக்குறைய 25 காரணங்கள் இருக்கிறது. Out of the 25, one reason is when we sin. அந்த 25 காரணங்களிலே ஒரு காரியம் நாம் பாவம் செய்யும் பொழுது. That's what happened in Judges chapter 6. இதுதான் இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நடந்தது. Now I'm going to talk about that, about our sin and why God allowed it next week. நாம் ஏன் பாவம் செய்தோம், பிறகு தேவன் ஏன் அனுமதித்தார் என்று அடுத்த வாரம் நாம் இதை பார்ப்போம். There are 24 reasons in the Bible why Christians go through trial. 24 காரணங்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் பாடுகளுக்குள்ளாக போகிறார்கள் என்று வேதாகமத்தில் இருக்கிறது. I will share with you the main 5 reasons. நான் முக்கியமான 5 காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். Or maybe I will share with you the 24 reasons. I know you are getting uneasy. Don't worry. 5 reasons. 5 காரியங்களை மட்டும் நாம் பார்ப்போம். Number 1. முதலாவது Romans chapter 5 verse 3. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Look at what Paul says. இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். சப்பாட்லா அது குருவி படிக்கும் பறந்து போச்சு எங்கயோ அது. Romans 5:3. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. Okay, I will explain to you in English what he had. Okay, that's the same anyway. He says tribulation or problems or pain brings about endurance or patience in some of your Bible. It's the same anyway. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பாடுகள் உபத்திரவங்கள் நம்மை சகிக்கிற தன்மைக்கு நம்மை வழி நடத்துகிறது. And then you follow on, it says endurance bring about character. இந்த நாம் சகிப்பு தன்மை கடைசியில் நம்முடைய குணாதிசயத்தை உற்பத்தி செய்கிறது. Some of our character need to be realigned before God pours
His anointing upon us, you know. நம்மில் சிலருக்கு அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு முன்பதாக நம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவர் மாற்ற வேண்டியதாக If இருக்கிறது. we don't have character and God pours His anointing, we will do a lot of damage to the kingdom of God. நமக்கு நல்ல குணாதிசயங்கள் இல்லாத பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவாரானால் நாம் ராஜ்யத்திலே பலவிதமான பாதிப்புகளை நாம் ஏற்படுத்துவோம். The character must be refined and polished before the person receives the anointing. நம்முடைய குணாதிசயங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டு அதை ஸ்திரப்படுத்தின பிறகே ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். How does the Lord polish your character? எப்படி ஆண்டவர் உங்களுடைய குணத்தை மாற்றுவார்? He sends problems and pain. அவர் உங்களுக்கு பாடுகளையும் பிரச்சனைகளையும் அனுப்புவார். 40 years wilderness experience for Moses polished him for what he was to do for the next 40 years. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் ஏற்பட்ட பாடுகளும் நிந்தைகளும் போராட்டங்களும் அடுத்த 40 வருடங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மோசேக்கு அந்த அனுபவங்கள் கற்றுத்தந்தது. Moses was a prince living in the palace. மோசே அரண்மனையில் வாழ்ந்து வந்த ஒரு ராஜகுமாரனாக இருந்தார். There are a lot of things the Lord has got to remove from him. ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் நிறைய காரியங்களை பிரித்து எடுக்க வேண்டியதாக There are இருக்கிறது. a lot of things the Lord has got to put inside him. அதிகமான காரியங்கள் அவனுக்குள்ள ஆண்டவர் திணிக்க வேண்டியதாக So இருந்தது. for 40 years the Lord just did that. அந்த 40 வருடங்களும் ஆண்டவர் அதை மட்டுமே செய்து கொண்டிருந்தார். Removing, putting. எடுப்பதும் வைப்பதுமாகவே ஆண்டவர் மோசேயை சீர்படுத்திக் கொண்டிருந்தார். Finally the crushed Moses was no more the arrogant Moses. கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த கர்வம் பிடித்த மோசே கடைசியில் பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாதவனாக இருந்தார். And now he was ready for the master. இப்பொழுது அவன் தன்னுடைய எஜமானுக்கு அவன் பாத்திரமாக காணப்பட்டான். A bush starts to burn. ஒரு முட்செடி எரிய ஆரம்பித்தது. He goes near. அவர் அங்கே பக்கத்துல போகிறார். And God says, I am anointing you now. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அபிஷேகிக்கிறேன் இப்பொழுது. I am coming upon you now. நான் இப்பொழுது உன் மேல் வருகிறேன் என்று We are சொன்னார். going to terrorize Egypt. நாம் எகிப்தை நாம் கலங்க செய்ய போகிறோம். Moses says, send somebody. மோசே சொல்லுகிறார், வேற யாராவது அனுப்புங்க என்று சொன்னார். Oh, I have prepared you for 40 years. Your character is now set. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷமா உன்னை நான் திருத்திக் கொண்டிருந்தேன். I am going to shake that Pharaoh fellow like a reed. பார்வோனை அப்படியே நான் பிடித்து குலுக்க போகிறேன். Your character is all right. Now I am anointing you. உன்னுடைய குணாதிசயம் உன்னுடைய பழக்கவழக்கம் எல்லாம் சரியாக இருக்கிறது. இப்பொழுது நான் உன்னை அபிஷேகிக்க And then போகிறேன். the Lord says, let's go to Egypt and start the action. ஆண்டவர் சொல்லுகிறார், வா இப்பொழுது போய் எகிப்துக்கு சென்று நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம். A man who would be greatly used by God will be greatly tried by him also. ஆண்டவரால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மனுஷன் அதே ஆண்டவரால் அதிகமாக சோதிக்கப்படுவான். Don't say I don't want any problems, I don't want any trials, but I want to be a great man of God. அதனால சொல்ல முடியாது, ஆண்டவர் நான் பெரிய ஆளா வரணும், பெரிய காரணா வரணும், ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் என்று சொல்ல முடியாது. That is not there in the Bible. வேதத்தில் அப்படி எங்கேயுமே கிடையாது. Point to me one fellow whom God used who never went through trials and pain. யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு நபர் பாடுகளுக்குள் போகாம இருந்தான் என்று காட்ட முடியாது. You want to go used by God. God always prepares you. Maybe sometimes even from your child or from your birth, sorry. ஒருவேளை நீங்கள் பிறப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் பிறப்பில் முதற்கொண்டு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்திருப்பார். Okay, we'll go very quickly. சீக்கிரமாக. Secondly, the story of Job tells me, இரண்டாவது யோபுவினுடைய கதை சொல்லுகிறது, the Lord wants people to obey him and follow him not because they are slaves but because they love him. ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் அவரை நேசித்து அவர் பின்னால் செல்ல வேண்டும், அடிமைகளாக அல்ல, ஆனால் அவரை நேசிக்கிறவர்களாக. You see, in all religion people follow their God. Why? If I don't follow, he vexes. மற்ற மதங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் மதங்களை பின்பற்றி போகிறார்கள். அப்படி போகாமல் இருந்தால் ஆண்டவர் அவர்களை அடித்து விடுவார் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு. In Christianity we follow him not because he vexes, simply because we are madly in love with him. ஆனால் கிறிஸ்துவத்தில் பார்க்கும் பொழுது அவர் நம்மை அடிப்பார் தண்டிப்பார் என்ற பயத்தினால் அல்ல, ஆனால் அவர் மேல் இருக்கிற அளவுக்கு அடங்காத அன்பினாலே பாசத்தினாலே பின்பற்றுகிறோம். We do what he tells us to do not because we are slaves, simply because we are children. நாம் அடிமைகளாக இருப்பதனால் நாம் சொல்லுகிறதை செய்யாமல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக அவருடைய காரியங்களை நாம் செய்கிறோம். So sometimes he tests us, and polishes us again. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதித்து நம்மை அப்படியே நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறார்.
He doesn't want us to follow him madly simply because of fear of hell. நரகத்துக்கு பயந்து இருக்கிறபடியினாலே அவரை பைத்தியக்காரத்தனமாக பின்பற்றுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. We follow him not because we fear hell. We follow him because we love the one who gave himself for us. நரகத்துக்காக பயந்துகிட்டு நாம் அவர் பின்னால் ஓடவில்லை, ஆனால் அவர் நமக்காய் செய்த காரியத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே அவர் பின்பற்றினார். The devil was telling, hey, Job follows you because you are blessing him. Job, Job is following you because you are blessing Job. ஆண்டவர் பிசாசு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், அவன் ஏன் உங்களை விசுவாசமா இருக்கிறான் என்றால் நீங்க அவனை அதிகமா ஆசீர்வதித்து வைத்திருக்கீங்க. But God said, no, you are wrong, devil. As usual, this fellow is following me because he is crazily in love with me. ஆனால் ஆண்டவர் பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், அப்படி அல்ல, அவன் என்மேல் பைத்தியக்காரத்தனமாக அன்பு வைத்திருக்கிறபடியினாலே அவன் என்னை முழுமையாக பின்பற்றுகிறான் என்று ஆண்டவர் சாட்சி சொன்னார். Question, people of God, do you follow him in the midst of our suffering? எனவே கேள்வி என்னவென்றால், அவரை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற உபத்திரவத்தின் மத்தியிலே அவரை பின்பற்றுகிறீர்கள். Everything is good, we follow him, எல்லாம் நல்லா இருக்குது, அப்புறம் நாம ஆண்டவரை பின்பற்றுகிறோம். Everything is nice and easy, we come to church, hallelujah, உதுதி மகிமை, எல்லாம் நல்லா இருக்கிற பட்சத்திலே நாம் சபைக்கு வந்து அப்படியே குதித்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம். If something goes wrong, some kind of a problem comes, ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது தப்பா போய் ஒரு பிரச்சனை வரும் என்றால், either the fellow will stop coming to church, ஒண்ணே அந்த ஆளு சபைக்கு வர்றதை நிப்பாட்டி விடுவார், or come to church and sit like MONKEY, okay. அல்லது சபைக்கு வந்து என்னமோ பெரிய விரோதமா அப்படியே புடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். Okay, right, nice one. Right. So, people of God, God presents his people and say to the devil and to the world and say, look at that guy, look at that lady. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பினாலே நம்மை பார்த்து பெருமையுடன் பிசாசத்துல காட்டுகிற அந்த மனுஷனை பார், இந்த மகனை பார் என்று சொல்லி ஆண்டவர் பெருமைப்படுகிறார். In the midst of his suffering, he is still worshiping me. அவனுடைய பாடுகளின் மத்தியிலும் கூட அவன் இன்னும் என்னை ஆராதிக்கிறான். That makes God proud and heaven rejoice. அந்த காரியமானது ஆண்டவரை பெருமையாகவும் பரலோகமே களி கூறுகிறது. Sometimes when they climb steps, I see some people struggling to climb up. சில வேளைகள் நான் பார்ப்பேன், சில ஜனங்கள் மேலே வரும் பொழுது கஷ்டப்பட்டு அந்த படி மேலே ஏறி வருவாங்க. They don't have to come. அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. They could have just sat at home and given up on life. வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டு அப்படியே வீட்ல உட்கார்ந்து இருக்கலாம். Very painful, I'm sick, I better sleep at home, God is not healing me, so I better stay at home. ஆண்டவர் என்னை சுகப்படுத்துறேன், நான் வியாதியா இருக்கிறேன், என் சரீரம் நல்லா பலவீனமா இருக்கு, நான் வீட்லயே இருந்து படுத்திருக்கலாம் என்று சொல்லலாம். But in the midst of pain, when you climb up the stairs and when you stand here and worship, brother, the Lord is proud of you. I'm telling you. ஆனால் சகோதரனே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய உபத்திரவத்தின் கஷ்டத்தின் மத்தியிலும் கூட நீங்கள் மேலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்பட்டதற்காக ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பார். Those are the times when God looks at the devil and say, look devil, he lost his job in the morning and evening he is here worshiping me. இந்த காரியத்தினால தான் ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்வார், பார், காலையிலே அந்த மனுஷனுக்கு வேலை போய்விட்டது, ஆனால் மாலையிலே சபைக்கு வந்து என்னை ஆராதிக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் பெருமை பாராட்டுவார். That's what the story of Job tells me. இந்த விதமாகத்தான் யோபினுடைய கதை சொல்லுகிறது. Thirdly, மூன்றாவதாக 2 Corinthians 12, Paul talks about the thorn in his flesh. 2 கொரிந்தியர் வாசிக்கும் பொழுது பவுல் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு முள்ளை குறித்து பேசுகிறார். No, I cannot finish all the 5. We are already late, but I'll continue next week because I can rush through, but then I will not explain each point that may not do fair to the text. நேர பற்றாக்குறையினாலே நான் எல்லாத்தையும் முடிக்க முடியாது, ஆனால் முக்கியமான காரியங்களை மட்டும் நாம் கவனிப்போம். Paul says, great revelation has been given to me. பவுல் சொல்லுகிறார், பெரிய ஒரு தரிசனம் வெளிப்பாடு எனக்கு கொடுக்கப்பட்டது. But there is also a thorn that is constantly disturbing me. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் கூட ஒரு முள் எப்பொழுதும் என்னை குத்திக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். Paul said 3 times I looked to the Lord and prayed, Lord, remove this thorn. பவுல் சொல்லுகிறார், நான் 3 வேளை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், ஆண்டவரே இந்த முள்ளை என்னிடத்தில் நீக்கி விடும் என்று கேட்டேன். And the Lord looked at him and said, my grace is sufficient. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். Now the context of that passage
is Paul has been taken up into third heaven, you know. இந்த காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் மூன்றாவது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சூழ்நிலை நடந்தது. He's talking about revelation over revelation in his life. அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடுகளின் மேல் வெளிப்பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். He walks in heaven. அவன் பரலோகத்திலே நடந்து அப்படியே உலாவி கொண்டு வருகிறான். Even his breakfast is had in heaven. அவருடைய காலை உணவு பரலோகத்திலே முடிகிறது. He eats supper in heaven. அவருடைய இரவு உணவு கூட பரலோகத்திலே நடக்கிறது. No, you know what I mean. You know, then he comes back to earth and then he goes back to heaven again. அவன் பிறகு மறுபடியும் உலகத்துக்கு வரார், பிறகு மறுபடியும் பரலோகத்துக்கு போகிறார். The Lord personally gives him a tour of heaven. ஆண்டவர் அப்படியே சும்மா அப்படியே அவன் இலவசமாக பரலோகத்துக்கு உலகத்துக்கு போயிட்டு வருகிற அந்த ட்ரிப் அப்படியே ஃப்ரீயா And then he talks about the past, he talks about the present, and he talks about the future. அதன் பிறகு அவர் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தை குறித்து பவுல் பேசுகிறார். Revelations that even the angels did not receive. தேவ தூதர்களுக்கு கூட கொடுக்கப்படாத வெளிப்பாடுகள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. Because in 1 Peter chapter 1, Peter says angels long to look into all these kind of things. 1 பேதுரு 1 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, I think it's in verse 10 or 11 somewhere there. முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவ தூதர்கள் இப்படிப்பட்டதான ரகசிய வெளிப்பாடுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். Listen very carefully. Sepat saya nak habis sekarang. Listen very carefully. Peter says angels who are in the presence of God worshiping with total purity have not received this revelation. இங்கே பேதுரு எழுதுகிறார், பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கிற பரிசுத்த தூதர்கள் கூட இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. But God chose to reveal these secrets to human beings like you and me. ஆனாலும் கூட உங்களையும் என்னையும் போன்ற மனிதர்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். We all got waterவாய், you know. நமக்கெல்லாம் ஓட்டவாய் கண்டுபிடிக்க முடியாது. Everywhere water, you know. உடம்பு பூரா ஓட்ட நமக்கு. But still the Bible says I refuse to speak to the angels about it. I will speak to my children. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தேவ தூதர்கள் மத்தியிலே அதை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் மனுஷகுமாரர்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். Peter says I have got revelation about revelation over revelation. பேதுரு சொல்லுகிறான், எனக்கு வெளிப்பாடுகளின் மேல் வெளிப்பாடுகளாக ஆண்டவர் கொடுத்தார். Sometimes I can become a little proud. சில வேளைகளில் நான் கொஞ்சம் பெருமையா கூட ஆக முடியும். Sometimes I can think a fraction of a second I can think that I am better than all the other apostles. ஒரு சில வினாடிகளுக்குள்ளாக நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்ற அப்போஸ்தலர்களை விட நான் கொஞ்சம் நல்ல சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். Sometimes I can think I am better than everybody else and without me the church cannot grow. சில சமயங்கள் நான் இப்படியே யோசிப்பேன், நான் எல்லாரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன், நான் இல்லாமல் சபை நடக்காது என்று நான் நினைப்பேன். பவுல் அப்படி நினைக்கிறாரு சொல்றேன். Sometimes Paul can think that without him if he dies the church will die. பவுல் இப்படியாக சொல்லுகிறார், அவர் இல்லாவிட்டால் சபைகள் செத்து போய்விடும் என்று. Sometimes Paul could think, maybe he thinks like this. You know, this Peter Fuller, James Fuller, John Fuller walked with him, sat with him, ate with him for 3.5 years. ஒருவேளை பவுல் இப்படி கூட யோசித்திருக்க கூடும், இந்த யோவான், பேதுரு, மத்தேயு எல்லாம் இயேசுவோட கூட அப்படியே 3 வருஷம் அப்படியே கூட இருந்து சாப்பிட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். I am better than all of them, like she useless fellows. I am better. அவர் நினைத்திருப்பார், இவங்க எல்லாம் சும்மா ஒண்ணும் இல்ல, அவங்களோட நான் எவ்வளவு மேல் என்று நினைத்திருக்கிறார். Because of the intimacy he was experiencing with God. காரணம் பவுல் தேவனோடு அனுபவித்த அந்த நெருக்கமான அந்த உறவு. He was walking with Jesus Christ closer than even Peter could have imagined. பேதுரு கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு கூட பவுலானவர் இயேசு கிறிஸ்துவோட கூட அப்படியே நடந்திருப்பார். Fantastic revelation, fantastic wisdom and fantastic intimacy with Jesus Christ. அற்புதமான வெளிப்பாடு, அற்புதமான நெருக்கமான உறவு, ஞானம் எல்லாம் பவுலுக்கு கிடைத்தது. But all these privileges can make me a proud man. ஆனால் இந்த அனுபவங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் கூட தன்னை பெரிய ஒரு பெருமை உள்ள மனுஷனாக மாற்றி இருக்கும். So the Lord knows that. ஆகவே ஆண்டவர் அதை அறிந்திருந்தார். So he gives him one thorn. அதனால கூட ஆண்டவர் இதெல்லாம்
பவுல் இப்படியாக நினைக்க கூடும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்குள்ளாக ஒரு முள்ளை வைத்தார். Tamil fellow means 100 thorn. தமிழர்களுக்கு 100 முள்ளு, பவுலுக்கு ஒரு முள்ளு. So the Lord says, I'm giving you this thorn to keep you humble. ஆண்டவர் சொல்கிறார், இந்த முள்ளு உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ தாழ்மையாக இருப்பாய். I don't want you to think that you are God. நீ கடவுளுக்கு சமம் என்ற இந்த எண்ணம் உனக்கு வராமல் இருக்க வேண்டும். I don't want you to think that you are above everybody else. மற்றவர்களை காட்டிலும் நீ பெரியவன் என்று சொல்லி அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது. I want you to remember that you are also like other people. நீ எப்பொழுதும் மற்றவர்களைப் போல நீயும் சமமான மனுஷன் என்பதை நினைக்க வேண்டும். I'm giving you a thorn. எனவே தான் உனக்குள்ளாக அந்த முள்ளை நான் வைத்தேன். People of God, தேவஜனமே, when we aspire to walk close with God, நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி நடக்க பிரயாசப்படுகிறோம். Walk hand in hand with him. I think we all do that. நாம் எல்லாரும் பிரயாசம் செய்கிறோம் ஆண்டவரோடு கைப்பிடித்து அவரோடு நடக்கிற வேளையில். For our own good he gives us a thorn. நம்முடைய நன்மைக்காகவே ஆண்டவர் நமக்குள்ளும் ஒரு முள்ளை வைக்கிறார். The thorn is not to destroy us. அந்த முள்ளானது நம்மை அழிப்பதற்காக அல்ல, but to keep us humble and keep on receiving revelation. ஆனாலும் கூட நம்மை எப்பொழுதும் தாழ்மையாக வைத்து ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய வெளிப்பாடுகளை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும்படியாக. Thorn is there, not there. Either we will destroy ourselves or we will destroy everyone else. ஒருவேளை அந்த முள் நமக்குள்ள இல்லாமல் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? நம்மை மற்றவர்களை அழித்து பெரிய சேதங்களை உண்டாக்கி விடுவோம். Only one reason, only out of 25 reasons, only one reason we suffer because of our sin. இந்த 25 காரணங்களிலே ஒரே ஒரு காரணம் தான் நாம் out of 24, sorry. 24 காரியங்களிலே இந்த ஒரு காரியம் தான் நாம் பாதிப்படைகிறோம். I mentioned 25 or 24, sorry. All the other 23 reasons, மற்ற 23 காரணங்கள் எல்லாம், is God making something beautiful out of us. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு அழகான காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். So don't worry. எனவே கவலைப்படாதீர்கள். We are always victorious with the Lord Jesus Christ. நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் வெற்றியாளர்களாக இருப்போம். Pain, struggle, problem, trials, all these things are making us better people both for earth and for heaven. வலி, வேதனை, பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாமே நல்லதே. காரணம் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் ஜெயம் பெற்றவர்களாக மாறும்படியாக. God is not a sadist. He's a loving God. ஆண்டவர் நம்மை அப்படியே மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறவர். He loves you so much. அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். Even when you sin and go through problems, நீங்கள் ஒருவேளை பாவம் செய்து அதனால் நீங்கள் சோதனைக்குள்ளாக போவீர்கள். He allows it so that you will turn back to him, not because he wants to destroy you, punish you, vex you until you die. அந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். காரணம் நீங்கள் அதில் அழிந்து போகும்படியாக அல்ல, ஆனால் அந்த பாடுகளை அனுபவித்து நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்படியாக அனுமதிக்கிறார். Always remember, Jesus is love. எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு அன்பானவர். The cross reminds us of that. நம்முடைய அந்த சிலுவை இதை எப்பொழுது நமக்கு ஞாபகப்படுத்தும். Let us prepare ourselves for Holy Communion. நம்முடைய ராபோஜன திருவிருந்து பந்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us pray.